ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 35 அதிகரித்த நிலையில் இன்று இரண்டாவது முறையாக அப்டேட் ஆயிருக்கா என்ன, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதியம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் தங்கத்தோட விலை இன்று மாலை இரண்டாவது முறையாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்லாவே ஒரு டவுன் போயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு கிட்டத்தட்ட 50 பைசா நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. சப்போர்ட் லெவல் நல்லா ஹெவியாகவே இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரூ. 88.70 இருந்தது காலையில். இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 88.07 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 52 பைசா கிட்ட நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு. அதாவது மதியம் அதிகரிச்சது இல்லைங்களா, அது அப்படியே ட்ராப் ஆகி நம்மளுக்கு காலையில் என்ன விலை நிலவரத்தில் இருக்கோ அதே நிலவரத்தில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 3:30 மணிக்கிட்ட சில ஆப்லெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஆர்டி ஆப்லெலாம் தங்கத்தோட விலை அப்டேட் ஆகிருக்கு. அதாவது ரூ. 11,865 அப்டேட் ஆகிருக்குங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூ. 50 கிட்ட இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் ஆப்பில் போட்டிருக்காங்க. ஆனால் பெரிய அளவுக்கு இங்கே நம்மளுக்கு மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்று இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தங்கத்தோட விலை குறைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. அதனால் விலை ஒரு ஒரு ரூ. 50 கிட்ட குறைச்சி வந்திருக்கணும். ஆனால் விலை எதுவும் குறைக்கலங்க. காலையில் என்ன விலை நிலவரத்தில் இருக்கோ அதுதான் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. அதாவது ரூ. 11,860. ஆனால் ஒரு சில ஆப்பில் ரூ. 11,865 சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22 கேரட் 1 கிராம் தற்பொழுது மார்க்கெட் நிலவரம் ரூ. 11,860 அப்படின்னு சொல்லி தான் விற்பனை செய்யப்படுதுங்க. அதுவே ஒரு சவரன் ரூ. 94,880 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 24 கேரட் 12,938 ஒரு சவரன் ரூ. 1,03,504 இருக்குதுங்க. வெள்ளியோட விலையிலையும் மாற்றம் இல்லாமல் அதே ரூ. 207 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கும்பொழுது சர்வதேச லெவலில் தற்பொழுது மாலை 6 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு காலையில் என்ன நிலவரத்தில் இருக்கோ அந்த விலையிலே நின்றுட்டுருக்கு. மதியம் நல்லாவே ஒரு ஏற்றம் இருந்தது. ஸோ அந்த இதில் ரேஞ்சில் போயிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ரூ. 80 90 அப்படி அதிகரிச்சிருக்கும். ஆனால் அப்படி அதிகரிக்கல. நம்ம மதியம் அப்படி தான் சொல்லியிருந்தோம். ரூ. 40 ரூ. 100 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகிருக்குங்க 50 பைசா கிட்ட. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தற்பொழுது எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இதே நிலவரத்தில் இருந்துன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்றும் மார்க்கெட்டில் அப்படி தான் அப் அண்ட் டவுன் மாறி தான் போயிட்டு இருந்தது. இப்போவும் பார்த்தீங்கன்னா மதியம் அதிகரிச்சது. இப்போ டவுனில் போயிருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இரவு 9 மணி வீடியோவில் தெரியப்படுத்துகிறேங்க. நாளைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்தனாக இருந்தாலும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் சின்ன ஒரு ஏற்றம் இருக்குது. ஸோ ஏற்றம் இருந்தாலும் இங்கே நம்மளுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுனால வெள்ளியோட விலையில் நாளைக்கு இதே ரேஞ்சில் இருந்துன்னா மாற்றம் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இரவு 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது, இதே ரேஞ்சில் இருக்கா இல்லை மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. இன்று இரண்டாவது முறையாக மாலை பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தாங்க இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.